Hey guys, welcome to my YouTube channel. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வாட் இஸ் மெடிக்கல் கோடிங். நான் உங்க சியாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேசிக்கா மெடிக்கல் கோடிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்டோட டேட்டாவை ஆல்ஃபா நியூமெரிக்கோட மாத்துறது தான் மெடிக்கல் கோடிங். நான் உங்களுக்கு இப்போ சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்னு ஒரு பர்சனை எடுத்துப்போம். இப்போ இவர் வந்து ஒரு டாக்டரை போய் பார்க்குறாருன்னு வைங்களேன். ஸோ இப்போ அந்த டாக்டர் அவருக்கு சில ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாரு. இப்போ அந்த பேஷண்ட் அந்த பணத்தை இப்போ அங்கேயே பே பண்ணிட்டு வந்துருவாரா? கரெக்டு தானே? இந்தியாவில் ஃபுல்லாகவுமே இதே ப்ராசஸ் தான் நடக்கும். பட் யூஎஸ்ஏ, கனடா, யூகே மாதிரியான ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இந்த ப்ராசஸ் நடக்காது. மோஸ்ட்லி ஃபாரின் கண்ட்ரி பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மெடிக்கல் பில்லை வந்து கேஷ்ல பே பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் மெடிக்கல் கார்டை மட்டும் ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே, லைக் ஹவு வி ஹேவ் அன் இன்சூரன்ஸ் கார்டு, ரைட்? ஸோ த சேம் வே அவங்ககிட்ட வந்து மெடிக்கல் கார்டுன்னு ஒன்று இருக்கும். ஒன்று அது அவங்களே பே பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி அது அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கும். நம்மலாம் மோஸ்ட்லி வந்து மெடிக்கல் பில்ஸ் வந்து மோர் தென் லேக் வந்தால் மட்டும்தான் இன்சூரன்ஸ் சைடே போவோம். பட் அந்த ஊர்ல எல்லாம் சின்ன காய்ச்சல இருந்து கேன்சர் வரைக்குமே அவங்க மெடிக்கல் கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த பேஷண்ட் வந்து ஜஸ்ட் மெடிக்கல் கார்டை மட்டும் ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டாருன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி பணம் வரும்? ஓகே, ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேஷண்ட்டோட ரிப்போர்ட்டை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்பி கிளைம் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு மெடிக்கல் கோடரோட யூசேஜ் வந்து தேவை வருது. ஸோ இப்போ இந்த மெடிக்கல் கோடர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பேஷண்ட்டோட டேட்டாவை ஆல்ஃபா நியூமெரிக்கோடா மாற்றுவார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு கார்டியாக் டிசீஸ் இருக்குன்னு வைங்களேன். ஸோ அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு கோட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வி வில் டேக் Z9810. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ அதே ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஆன்ஜியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாருன்னா அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு ஆல்ஃபா நியூமெரிக் கோட் இருக்கும். ஸோ இப்போ அவரே வந்து சில சர்வீசஸ் லைக் ஆம்புலன்ஸ் சர்வீஸ், வீல் சேர் சர்வீஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டாருன்னா அதுக்கும் தனியாக வந்து ஒரு கோட் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு புரிஞ்சிருக்கும், பேஷண்ட் டேட்டானா அவருக்கு என்ன டிசீஸ், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு, அதுக்கு என்ன சர்வீசஸ் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்துக்கிட்டாருங்கிறது தான் பேஷண்ட் டேட்டா. இதை வந்து ஒரு மெடிக்கல் கோடர் ஆல்ஃபா நியூமெரிக் கோடா மாத்திரும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நம்மலாம் இப்போ எங்க இருந்து அந்த கோர்ஸை கண்டுபிடிக்கிறது? ஸோ பேசிக்கா வந்து 3 மேஜர் புக்ஸ் இருக்கு. இப்போ வந்து டிசீஸ் ரிலேட்டட் கோர்ஸ் எல்லாமே ஐசிடி, அதாவது இன்டர்நேஷனல் கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசீஸ்ங்கிற புக்ல இருக்கும். ஸோ அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் ரிலேட்டட் கோர்ஸ் எல்லாமே சிபிடி, கரண்ட் ப்ரொசீஜரல் கோடுங்கிற மாதிரி இது என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ரிலேட்டட் கோர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் சர்வீஸ் ரிலேட்டட் கோர்ஸ் எல்லாமே HCPCS, அதாவது ஹெல்த் கேர் காமன் ப்ரொசீஜரல் கோடிங் சிஸ்டம்ங்கிற புக்ல இருந்து எடுத்து எழுதுவாங்க. பேஷண்ட் டேட்டாவை ஆல்ஃபா நியூமெரிக்கோட மாத்தினதுமே அதை டீகோட் பண்ணி அவங்களுக்கு இப்போ எவ்வளோ மணி ரிலீஸ் பண்ணணுமோ அதை வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ரிலீஸ் பண்ணிடும். ஸோ பேசிக்காக இந்த ஹோல் ப்ராசஸுக்குமே RCM, அதாவது ரெவன்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட்னு ஒரு நேம் இருக்கு. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. ஸோ பேசிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ங்கிறது நம்ம இப்போ வந்து யாருக்கு டிசீஸ் இருக்கோ அவங்க. இப்போ வந்து ப்ரொவைடர்னா டாக்டர் வந்து அந்த சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாரு. இப்போ இந்த இடத்துல யார் பேராக இருப்பாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் அந்த டாக்டருக்கு வந்து பே பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பேயர். இந்த ப்ராசஸை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரெவன்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு மெடிக்கல் கோடிங்னா என்ன, அவங்களோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இருக்குங்கிற பற்றி எல்லா ஐடியும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த மெடிக்கல் கோடிங் கோர்ஸ் பண்ணலாம்? ஸோ லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மெடிக்கல் கோடிங் கோர்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி பயாலஜி, ஜியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ரேடியாலஜி, அதே மாதிரி நர்சிங் பண்ணலாம், ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் பண்ணலாம், அதே மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ணலாம், MBBS பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபார்மா பேக்ரவுண்டில் வந்து அதே மாதிரி MSc பண்ணலாம், ஃபார்ம் டி, அதே மாதிரி டிப்ளமோலையுமே ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸ் பண்ணலாம். அதெல்லாம் ஓகே. இப்போ நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே என்னோட கெரியரை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? அதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு டைரெக்டாக இன்டர்வியூ கொடுத்து பார்க்கலாம். கம்பெனிஸ்லேயே சம்மன் ட்ரைனிங் கொடுத்துட்டு உங்களை எடுத்துப்பாங்க. இல்லைன்னா 2வது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் பண்ணிட்டு ஜாப் போகிறது. இப்போ இந்த கோர்ஸ்லேயுமே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் மெடிக்கல் கோடிங், ஜஸ்ட் சம்வேர் அரௌண்ட் ஒரு 45 to 60 days இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மெடிக்கல் கோடிங் கோர்ஸ். இதோட டியூரேஷன் அட்லீஸ்ட் மினிமம் வந்து உங்களுக்கு 3 months இருக்கும். என்னோட சஜஷன் நீங்கள் வந்து கோர்ஸ் பண்ணுறதுனா அட்வான்ஸ் மெடிக்கல் கோடிங் பண்ணுறது தான் பெஸ்ட். பிகாஸ் இன்டெப்த் மெடிக்கல் கோடிங் கற்றுக்கிட்டா தான் டயர் 1 கம்பெனிஸில் இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும். ஸோ இதோட சேலரிஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் மெடிக்கல் கோடிங் முடிச்சு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனீங்கன்னா அரௌண்ட் 10 to 15K வரைக்கும் வரும். அதே மாதிரி நீங்கள் அட்வான்ஸ் மெடிக்கல் கோடிங் முடிச்சுட்டு போனீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் ஒரு 20+ பக்கத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு 2 to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் 3.5 LPA to 5.5 LPA வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 5+ years எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்து 5 LPA to 10 LPA வரைக்குமே எதிர்பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இதோட கெரியர் பாத் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெடிக்கல் கோட ட்ரைனியாக ஸ்டார்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குவாலிட்டி அனலிஸ்ட் ஆவீங்க. இந்த இடத்துல குவாலிட்டி அனலிஸ்டோட ஜாப் என்னவா இருக்கும்னா
ஃப்ரெஷர்ஸ் பண்ணுற கோடிங்கை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதோட குவாலிட்டியை. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு டிஎல் ஆவீங்க, டீம் லீடர் ஆவீங்க, தென் நீங்கள் வந்து ஒரு கோடிங் மேனேஜர் ஆகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கோடிங் டைரக்டர் வரைக்குமே இந்த ஃபீல்டில் போகலாம். அதே மாதிரி டாப் மெடிக்கல் கோடிங் கம்பெனிஸ் இந்தியாஸில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டம், எபிசோர்ஸ், ஏஜிஎஸ் ஹெல்த் கேர், வி டெக்னாலஜிஸ், ஒமேகா ஹெல்த் கேர், யுனிட்டர் ஹெல்த் குரூப், இந்தியன் ஹெல்த் கேர், பிபிஓ, ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன், மோர் தென் 100+ மெடிக்கல் கோடிங் கம்பெனிஸ் வந்து இந்தியாஸில் இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு இப்போ எங்கே மெடிக்கல் கோடிங் கோர்ஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். உங்களுக்கு எங்கே பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் நல்லா வச்சுருக்காங்க, அதே மாதிரி உங்களுக்கு யாரெல்லாம் சாஃப்ட் ஸ்கில்ஸையுமே சேர்த்து சொல்லித்தராங்கன்னு பாருங்கள். அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் தாராளமாக கோர்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு எங்கே கோர்ஸ் பண்ணுறதுங்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கொடுத்துருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலாக கால் பண்ணி கைடன்ஸ் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதோடு இல்லாமல் என்னோட வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.